ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு டேக் அப் வீடியோ தான். ஓகே, எந்த லேட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு குட்டி பொண்ணு அழகாக குட்டியாக ஒரு ஃப்ராக் போட்டு நல்லா புசு புசு புசுன்னு இருக்குது. அவளை விட அந்த ஃப்ராக் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அழகாக ஒரு ஃப்ராக் போட்டு நடு வீட்டில் நின்றுட்டுருக்கா, அதாவது நடு ஹாலில் நின்றுட்டு குட்டி பேக் வச்சுட்டு, நான் ரெடி போகலாமா, அப்பா, அம்மா, 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 அம்மா. ஏய் இருடி, ஏண்டி இப்படி கத்துற? என்னாச்சு உனக்கு? அம்மா நான் ரெடி போகலாமா. எதுக்குடி ரெடி? நம்ம தான் இன்றைக்கி டூர் போகிறோம்ல, நம்ம பீச் போகிறோன்னு சொன்னீங்க, அப்புறம் நான் ரெடி ஆக வேணாமா? பார்த்தீங்களா, நான் ஃபுல் ரெடி போகலாமா. ஏய் நில்லு, பீச்சுக்கு போகிறதுக்கு எதுக்கு இப்போ நீ ஃப்ராக் போட்டுட்டு நிற்கிற? ஏன் போடக்கூடாதா? அங்கே போய் நீ மண்ணில் விளையாடுவியா மாட்டியா? ஜாலியாக விளையாடுவேன், வீடு கட்டுவேன், கோட்டை கட்டுவேன், கேசல் கட்டுவேன், எல்லாம் கட்டி விளையாடுவேன். நீ அப்போ இதெல்லாம் போட்டு எப்படி நீ அங்கே போய் விளையாடுவேன்? இது போடக்கூடாதா? போடக்கூடாது, மாற்று. நான் இதான் போடுவேன். இங்கே பாரு மீனு, இதெல்லாம் போட்டு வரக்கூடாது, போய் மாற்று. மாட்ட போன போய் அப்பாட்ட சொல்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு மீனு தான் குடுகுடுன்னு சொல்லிட்டு ரூம்க்கு ஓடுறா. அங்கே போய் பார்த்தா ஜங்குக் தான் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ மீனு வேக வேகமாக போய் அந்த பெட்டில் ஏறி அவன் மேலே ஏறி அவன் முதுகில் ஏறி உட்காந்துட்டு, அப்பா அப்பா எந்திரிப்பா, அப்பா எந்திரிப்பா, அப்பா எந்திரிப்பா. என்ன ஆச்சு மீனுக்கு? என்ன, ஏன் இப்படி குதிக்கிறீங்க? என்னாச்சு? அப்பா எந்திரிப்பா, நம்ம டூர் போகணும், எந்திரிப்பா. என்னது? அப்பா நம்ம பீச்சுக்கு போகிறோம், நீ தானே சொன்ன, எந்திரிப்பா. ஆமாண்டி செல்லம், பீச்சுக்கு தான் போகிறோம், நான் இப்போ இல்லை, ஈவினிங் போகிறோம். அப்பா எந்திரிப்பா, அம்மா என்ன இந்த ட்ரெஸ் போட வேணான்னு சொல்கிறாங்க, அப்பா எந்திரிப்பா. ஏன் என் மீனு குட்டிக்கு என்ன, எந்த ட்ரெஸ் போட்டாலும் க்யூட்டாக அழகாக இருக்கும், நீ போட்டுக்கிட்டி தாங்க. அப்பா அதை நீ அம்மாட்ட சொல்லுப்பா, அம்மா திட்டுறாங்கப்பா, எந்திரிப்பா. அம்மாவா? சரி சொல்கிறா, கூட்டிகிட்டு வா போ. பா எந்திரிப்பா, தட்டியா தூங்கிட்டே இருக்கான் போ அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அப்படியே குடுன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு ஓடுறா. ஸோ அங்கே ஓடி போய் அப்படியே அவங்கிட்ட, ஆமாம் அப்பா உன்னை கூப்பிட்டாரு. என்னையா? ஆமாம். ஏன்? எனக்கு தெரியாது, வா. உங்கள் 2 பேர்கிட்டையும் சரி இரு வரேன், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு மீன் அவங்க பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கா. ஸோ வேக வேகமாக இழுத்துட்டு போயிட்டு திரும்பவும் ஜங்குக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு, அப்பா அம்மா, அப்பா அம்மா, அப்பா அம்மா, அப்பா அம்மா. அம்மா அம்மா அம்மா, என்னம்மா உங்களுக்கு வேணும்? ஏம்மா அந்த ட்ரெஸ் பிடிக்கலையா? ஜங்குக்கு ஃபஸ்ட்டு தூக்கத்துலேருந்து எந்திரியா, என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்னு பாரு. என் மீன் எந்த ட்ரெஸ் போட்டாலும் க்யூட்டாக இருப்பாங்க, அவளுக்கு எந்த ட்ரெஸ் போட்டேன் என்ன அப்போ? ஏய் வாங்காத, எந்திரிச்சு பாரு ஃபஸ்ட்டு. என்னடா மீனு, என்ன ட்ரெஸ் இது? அப்போ நீ எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தானேப்பா. நான் அதை கேட்கல மீனு, நம்ம பீச்சுக்கு தானே போகிறோம். பீச்சுக்கு தானே போகிறோம், அப்போ இந்த ட்ரெஸ்லாம் போட்டு எப்படி அங்கே வருவ? ஏன் போட்டு வரக்கூடாதா? இதெல்லாம் போட்டால் அவனால் ஃப்ரீயாக விளையாட முடியாதுடா. அப்பா எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும்ப்பா, தான் நல்லா இருக்குங்க பாரு, புஷு புஷுன்னு இருக்குது. புரியுதா இப்போ ஏன் நான் திட்டினேன்னு? புரியுதா? இங்கே பாரு மீனு, இங்கே வா, இங்கே வந்து உட்காரேன். இப்போது இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீ மண்ணில் உட்காந்தன்னு வை, இங்கெல்லாம் மண் ஏறிடும். அப்புறம் நீ நடக்கும் போதெல்லாம் மண் கொட்டிகிட்டே இருக்கும், பார்க்குறவங்கலாம் உன்னை பார்த்து சிரிப்பாங்க, பரவாயில்லையா? நோ நோ. குட். அப்போது இந்த ட்ரெஸ் வேணுமா? வேணாம், வேறு ட்ரெஸ் மாற்றிப்போம். குட், சூப்பர், மாற்றிடுவோம். அம்மா ஓகேவா? எப்படியோ மாற்றினீங்கன்னா போதும், கிளம்புங்க. அம்மா எங்கே போகிறீங்க? நில்லுங்கம்மா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறான். அவங்க அப்படியே பிடிச்சி எடுத்து ஜங்குக்கு அப்படியே பெட்டில் படுக்க வச்சுக்கிறான். இப்போது எப்படின்னா ஜங்குக்கு டேவுக்கு நடுவில் மீனும் இருக்கா. ஸோ மீன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே படுத்துருக்கா. டேவங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் க்ளோஸில் இழுக்கிறான் ஜங்குக். ஸோ இப்போ 3 பேருமே அப்படியே ஒன்றா படுத்துருக்கும்போது டேவங் தான்,
ஜங்குக் காலைல எழுந்திரிச்சோடனே வேலையை பார்க்காத, ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வாப்போ. ஏன்டா மீனும் காலையில் எழுந்திரிச்சோடனே ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா? அம்மா. இப்போ யார் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறா? அம்மா. இப்போ நம்ம பண்ணணுமா வேண்டாமா? தெரிலையே. எனக்கும் தெரிலம்மா. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். சொல்லிட்டு அவங்க அப்படியே ஜங்குக்கோட கன்னத்தில் அடிச்சுட்டு, நீ விளாண்டதெல்லாம் போதும், ஃபஸ்ட்டு எந்திரி, என்னை விடு விடு ஜங்குக் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே தூரத்துலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. நான் இங்கே இருக்கும்போது என்ன எல்லாம் அங்கே இருக்கீங்க, உங்கள் யாருக்குமே மேலே பாசம் இல்லை, போங்க. யாராது? அட, எனக்கு முதல்ல பிறந்தவன். ஜூன் நீ வா. ஜூன் நீங்க வாடா. டேய் அண்ணா வாடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு மீனை சொன்னோடனே ஜூன் குடுக்குன்னு ஓடி வந்து 2 பேருக்கு நடுவில் படுத்துடுறான். ஸோ இந்த பக்கம் டேங் பக்கத்தில் ஜூனும் ஜங்குக் பக்கத்தில் மீனும் படுத்துருக்காங்க. இப்போது 4 பேருமே ஒன்றா படுத்துக்கிட்டு, அப்போ ஜூன் தான், உங்கள் யார்கிட்டையுமே நம்ம பேச மாட்டோம், போங்க, என்னை விட்டுட்டு நீங்கள் 3 பேர் மட்டும் தனியாக படுத்து பேசிகிட்டு இருக்கீங்க, டுக்கா போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோச்சிக்கிறான். ஸோ இப்போது ஜங்குக் தான், ஐயோ கோத்த பாரு, அப்படியே அவங்க அம்மா மாதிரி. என்னது என்ன மாதிரியா? என்ன மாதிரியா கோவம்? சொல்லுவேன். கோவம் என்ன மாதிரி இருந்தாலும் அவன் பண்ணுற பாதி செட்டாக ஒன்றை மாதிரி தான் இருக்குது. ஆமாம், என்ன மாதிரி இல்லாமல் வேறு யார் மாதிரி இருக்கும்? சொல்கிறா மகனே. ஆமாண்டா, சொல்லு உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணியே சொல்லு. நீ என்ன உங்கள் அப்பாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ? ஏண்டா எனக்கு பண்ண மாட்டியா? பண்ண மாட்டியா? ஐயோ போதும், நான் தெரியாமல் வந்துட்டேன். மீனு, நம்ம போய் கிளம்புவோமா? நம்ம இன்றைக்கி பீச்சுக்கு போகிறோம். அம்மாவும் அப்போ எவ்வளோ வேணால் சண்டை போட்டுக்கிட்டோம், நம்ம போய் கிளம்புவோம். பாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மீனு அழைச்சிட்டு அங்கேருந்து போயிடுறான். சொட்டை அவங்க அப்படியே கோவத்தில் மூஞ்ச திருப்பிட்டு படுத்துக்கிறான். ஜங்குக்கு அவங்க போகிறத பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே டேங்கிட்ட தள்ளி போயிட்டு, ஏய் அண்ணா ஏன் மூஞ்ச இப்படி வச்சுருக்க? கேடு ஜங்குக், என்கிட்ட பேசாத. ஏன்டா என்னாச்சு? என் பாப்பாவுக்கு என்ன ஆச்சு? இப்போ மட்டும் எனக்கு பாப்பா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கோவக்கார சண்டைக்காரன். ஏன் அப்படி சொன்னான்னா? கோவக்கார பாப்பா, சண்டைக்கார பாப்பா, எல்லாம் நீ தானே? சரி, நீ வச்ச ஐஸில் எனக்கு நாளைக்கே சளி பிடிச்சிடும், விட்டுரு. என்னடா என்ன ஆச்சு உனக்கு? போ, என்கிட்ட பேசாத. டேய் என்னடா, சும்மா தானே சொன்னேன், நீ என்கிட்ட பேசாத. டேய் உனக்கு என்ன ஆச்சு ஃபஸ்ட்டு அதை சொல்லு. எனக்கு என்ன ஆச்சு? போ, உனக்கு அந்த எந்த கவலையும் இல்லை, போ. ஐயோப்பா, போகிறேன், என்னன்னு சொல்ல போகிறேன். அதுவா, பக்கத்து வீட்டு ஆன்ட்டி வந்தாங்க. அந்த கிழவிக்கு என்னவா, அதுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுது. என்னவா அதுக்கு? அவங்களுக்கு என்னடா? டேய் வாங்க போகிற, என்னன்னு சொல்லு. அவங்க பொண்ணு இருக்குல்ல? ஆமாம், அது கூட உன்னை பார்த்து எப்போ பார்த்தாலும் ஜொல் விட்டுக்கிட்டே இருக்கேன், அதுக்கு என்ன? அந்த பொண்ணு இங்கே 1 வீக் தங்கலாமான்னு கேட்டாங்க. என்னது 1 வீக்கா? எதுக்கு? அது அவங்க எங்கேயோ வெளியில் போகிறாங்களாம், அவள் தனியாக ஸ்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நைட் டைம் இங்கே தங்கிக்கலாமான்னு கேட்டாங்க. முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? அதுதான் நான் சொல்லலையே. ஏய் இங்கே திரும்ப ஃபஸ்ட்டு. சங்குக்கா, அது ஒரு சின்ன பொண்ணு, தனியாக அப்படி இருக்க விட முடியும்? அவங்க வெளியில் வேற போகிறாங்களாம், யாரும் கூட இருக்க முடியாதான். அவள் சாப்பாடுலாம் அவளே பார்த்துப்பா, அப்பப்போ நம்ம பார்த்துக்கிட்டு நைட் டைம் மட்டும் இங்கே தங்க வச்சுக்கிட்டு இருந்தால் போதும். விளாடாத, அப்புறம் அவங்க என்ன அவங்க முடியாது, சத்தியமாக முடியாது. டேய் என்னடா நீ இவ்வளோ சின்ன பிள்ளைக்கு போய் இப்படி பயப்படுற? பயப்படுறேண்ணா? நான் ஒன்றும் பயப்படல, அவனை பார்க்குற விதமே எனக்கு பிடிக்கல, முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். இது பயம் இல்லை,
பொசசிவ்னஸ். சரி சரி, நீ பொசசிவ் தான், பட் அந்த பொண்ணு பாவம்ல. டேங் என்ன டேங் இப்படி பண்ணுற நீ? இல்லைடா, அது நீ ஃபஸ்ட் டைம் மறந்து கைட்டு போ. இது தானே நானும் ரொம்ப நேரமாக போப்போன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏய், இது சொல்ல வேண்டியதுண்ணா, நீ என்னமோ பெரியம்மா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நான் தான் உன்னை போ சொல்லணும். போடா, யாரை கேட்டுற ஒத்துக்கிட்ட? அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூமுக்கு போயிருந்தான். டேங் அப்படியே அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இப்போ அப்படியே படுத்துருக்கான். கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் டேங், மீனு, அப்புறம் ஜூன் எல்லோரும் உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்காடுறான். ஸோ இப்போ அவனுக்குமே ஃபுட் சர்வ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே அவன் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாரோ வீட்டுக்குள்ளே வர மாதிரி சவுண்ட் கேட்குது. ஸோ யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஆப்போசிட் வீட்டில் இருக்க பொண்ணு தான் வரா. ஸோ அவன் நேராக வந்துட்டு, ஹாய் ஜங்குக் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ பார்த்தாலும் ஒர்க்கு தானா? வீட்டில் இருக்க யாருமே பார்க்க மாட்டிங்களா? என்னம்மா? இல்லை, உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, அதான் சொன்னேன். அப்படியாம்மா? சரிம்மா, உட்காருமா, உட்கார். எதுக்குமா இங்கே வந்த? அது ஒன்றும் இல்லை அங்கிள், டேங்க பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்னம்மா? டேங்க பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஓ, ரொம்ப நேரம் ஆச்சாம்மா? நான் அங்கிள், அவன் டேங்கம்மா. சரிம்மா உட்காருமா. சாப்பிட்றியாம்மா? யார் சமைச்சது இன்னைக்கு? அம்மா தான் சமைச்சாங்க. அப்படியா மீனு? அப்போ சாப்பிட வேண்டியதான். நல்லா சாப்பிடு, கொட்டிக்கோ, அதுக்கு தானே வந்தேன். ஜங்குக்கா சுமார். நீ சுமார்ரா, நீ உட்கார்றேன், நான் பிளேட்ஸ் எடுத்துகிட்டு வரேன். இல்லை டேங், நானே போய் எடுத்துகிட்டு வரேன். நம்ம வீடு தானே. என்னது? நம்ம வீடு தானே அங்கிள், பிளேட்ஸ் தானே. இன்னும் பேசு போய் எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். அந்த பொண்ணு போயிட்டு அவளுக்கு பிளேட் எடுத்துகிட்டு வந்துட்டு உட்காரும் போதே ஜங்குக் தான், என்னம்மா அப்போ அம்மா இப்போ ஊருக்கு போகிறாங்க? அவங்களா அங்கிள்? மேபி இன்றைக்கி ஈவினிங் இருக்கும். ஓ, சரிம்மா, இன்றைக்கி ஈவினிங்கா? சரி, ஓகே. டேங் சாப்பாடு வைக்கிறேன்டா, இருடா. அரண், உனக்கு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேங், அதுவும் நீ செஞ்சனா ரொம்ப சூப்பராக இருக்கும், எனக்கு கொஞ்சம் வை. என் பொண்டாட்டியோட சாப்பாடை பற்றி நானே இப்படி பேச மாட்டேன், இது என்ன பேசுறது பாரு, அறஜான்னு இருந்துக்கிட்டு என்ன பண்ணி தொலைக்கிறது, நான் இவனை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே டேபிள் கீழே டேங் காலை பிடிச்சி உதைக்கிறான். டேங், ஜங்குக்கா சும்மாரு, உனக்கு இருக்குடி இன்னைக்கு நைட்டு, வா. ஜங்குக்கா, என்ன ஜங்குக்கா, வாய் மூடு. அங்கிள், என்னம்மா இன்னைக்கு நீங்கள் வெளியே போகிறீங்களா? ஏம்மா கேட்குற? இல்லை, நானும் அவங்க ஷாப்பிங் போகலான்னு பார்த்தோம், அதான். என்னம்மா ஷாப்பிங் போகலான்னு? அப்படியாம்மா? இல்லைம்மா, நாங்கள் ஃபேமிலியாக வெளில போகிறோம், அதனால் இன்னைக்கு டேங்க எங்கேயும் வர மாட்டாம்மா. ஓகே, நான் அப்படியே 1 வீக் உங்கள் கூட தானே இருப்பேன், பார்த்துக்குறேன். என்னம்மா? 1 வீக் உங்கள் கூட தானே இருப்பேன், நான் பார்த்துக்குறேன். டேங், அந்த சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, நம்ம அன்றைக்கி கூட போனோமே, அவங்க செம்ம சேல் போட்டிருக்காங்க, நம்ம முடிஞ்ச அளவுக்கு 2 நாள் போகணுன்னா சூப்பராக வாங்கலாம். ஓ அப்படியா? எனக்கு அந்த சேல் எதுவுமே தெரிலையே. அது இப்போ தான் 2 நாளாக போயிட்டுருக்கு, ஸோ அதனால் பெருசாக தெரியாது. கரெக்டாக கடைசி நாள் தானே சொல்லுவானுங்க. ஆமாம், அது உண்மை தான். என்னென்ன இதுக்கெலாம் சேல் போயிட்டுருக்கு? என் வருத்தத்தை எவனாவது புரிஞ்சுக்கிறானா? நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு மன வருத்தத்தோடு உட்காந்துருக்கேன். இவன் என்னன்னா ஜாலியாக சேல் பற்றி பேசிகிட்ருக்கான். சேல். ஜங்குக்கு இந்த பக்கம் கோவத்தில் உட்காந்துருக்கான், வருத்தத்தில். அவனை யாரோ சைட்லேருந்து உரசுற மாதிரி இருக்குது. யாரா அப்படின்னு பார்த்தா அவன் பையன் ஜூன் தான். அப்பா அப்பா அப்பா, என்னடா இந்த பொண்ணு ஏன்பா வீட்டுக்கு வருது? ஏன்டா? எனக்கு இந்த பொண்ணை பார்த்தாலே பிடிக்கலப்பா. ஏன்? அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் அம்மா கூட இருக்குது, அம்மாவை இது பண்ணிட்டு டேங்குது. என்னப்பா அதுக்கு வேணும்? அது எனக்கு தான் தெரியலை. அப்போ அந்த பொண்ணு போக சொல்லுப்பா. நான் சொன்னால் மட்டும் அது போயிடுமா என்ன? அப்பா என்னப்பா 1 வாரம் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்பா வேண்டாம்ப்பா, போக சொல்லுப்பா.
என் பையன் என்ன உரிச்சு வச்சுருக்கான். ஆமாம், நான் அப்படி தான் உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ நீ போக சொல்கிறியா இல்லையா? எனக்கு பார்க்கவே இரிட்டேட் ஆகுதா? அல்லாத நீயோ நானும் அழக்கூடாது, அவள் தான் அழணும். இந்த வீட்டை விட்டு ஓடுற அளவுக்கு நம்ம தான் பண்ணணும். உண்மையாவா? அப்புறம் நான் அதுவும் பண்ணனா நீ திட்டக்கூடாது. மகனே, இந்த விஷயத்துலலாம் அப்பன் திட்ட மாட்டேன், பார்த்துக்கலாம் விடு. அப்பா என்கிட்ட ஒரு பிளான் இருக்குப்பா. சரி, பிளான் தானே. பிளானை நம்ம இங்கே பேச வேணாம், தனியாக பேசிப்போம். என்ன அங்கே மகனும் அப்பாவும் ரொம்ப ஏதோ குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லட்டையாங், அவனுக்கு ஏதோ ஸ்டேஷ்னரி வாங்கணுமா, அதான் பேசிகிட்டு இருந்தோம். சரிம்மா, நீ சாப்பிட்டியா? கிளம்புறியாரன்? அங்கிள், கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு போகலாமே. யார் கூடம்மா? மீனு கூட அங்கிள். சரிம்மா. மீனு அப்பா என்ன பண்ணணும் உனக்கு தெரியுமா மீனு? எனக்கு நல்லா தெரியும்ப்பா. சரி மீனு, சரி நீ பார்த்துக்கோ. நானும் கொஞ்சம் வெளில போயிட்டு வரோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஜூனும் அங்கேருந்து கிளம்புறாங்க. என் மீனு தான் ஒரு மாதிரி சிரிக்கிறா. அவளோட சிரிப்புலேயே ஒரு வில்லத்தம் தெரியுது. பட் டேங் அதை கண்டுக்கல, அந்த பொண்ணு ரென்னும் அதை கண்டுக்கல. ஸோ அவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரென் ஃபுல்லாகவே டேங் கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. டேங்கிட்டே பேசிகிட்டு டேங்க்கிட்டே இது பண்ணிக்கிட்டு டேங்கை விட்டு நகரவே மாட்டேங்கிறா. அது மீனுக்கு சுத்தமாக பிடிக்காமல், அம்மா அம்மா அம்மா, என்னாச்சுடா, என்னாச்சு மீனு, ஏன் கத்துற, என்னாச்சு? அம்மா என்னாச்சு மீனு? அம்மா, இந்த அக்கா ஏன் இங்கே வந்தாங்க? என்ன அப்படி கேட்குற? அப்படிலாம் கேட்கக்கூடாது. நீ சொல்ல, அவங்க ஏன் இங்கே வந்தாங்க? ஏன்டா ஏன் அப்படி கேட்குற? உன் கூட விளையாட வந்தேன்டா. அப்புறம் ஏன் என் கூட விளையாடாம எங்கள் அம்மா கூடயே சுற்றிட்டு இருக்கீங்க? என் கூட விளையாட எங்கள் அம்மா கூட இருக்கீங்க. என் கூட விளையாட வாங்க, எனக்கு போர் அடிக்குது. அப்பாவும் அண்ணனை அழைச்சிட்டு போயிட்டாரு, நான் மட்டும் தனியாக விளையாடுறேங்க. ஓகே உன் கூட விளையாடணும் அவ்வளோதானே, நான் விளையாட வரேன். மீனு, என்னம்மா? நீ என்ன பண்ணுற? என்னம்மா பண்ணணும்? என்னம்மா பண்ணிடுறீங்க? ஏன் என்னாச்சுட்டேன்? ஒன்றும் இல்லை, நீங்கள் விளையாடுங்க, நான் ஜூஸ் ஏதாவது போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஓகே வாங்க மீனு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் மீனு கூட விளையாட போகிறா. ஸோ மீனு இது தாண்டா எனக்கு கிடச்ச சான்ஸுன்னு சொல்லிட்டு அவளை இல்லாத அலப்பறை பண்ணிகிட்ருக்கா. ஸோ அந்த கேட்ச் விளையாடலான்னு சொல்லிட்டு பால் எடுத்தா. ரென் கரெக்டாக மீனுக்கிட்ட போகிறான். ஆனால் மீனு வேணும்னே இங்கே அங்கேன்னு விட்டு அடிக்கிறா. ஸோ அது நிறைய இடத்துக்கு போக ஓடி போய் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே டயர்டாகிட்டு வேணாம் இந்த கேம் வேணாவா, நம்ம கார் விட்டு விளையாடலாம், காரை ரோல் பண்ணி விளாட்லான்னு சொல்லிட்டு காரை எடுத்து வச்சுட்டு ஆளுக்கு ஒரு காரை வச்சு ரோல் பண்ணால் மீனு எனக்கு பெரிய கார் தான் வேணும் குடு அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிடுறா. ஸோ ரென் குட்டியோண்டு ஒரு காரை வச்சுட்டு விளாண்டுட்டு இருக்கும்போது காரை வச்சு இடுக்கிறேன்னு அவள் கையில் ஏற்றுறது, காலில் ஏற்றுறது, இங்கே எடுக்கிறது அங்கே எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு போட்டு செம்ம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. மீனு ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஜங்கு குட்டியாக ஒரு குட்டி வெர்ஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி செம்ம டார்ச்சரு ரென்னை போட்டு. ரென்னுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே சுத்தமாக முடியல, விளையாட சொன்னால் நம்ம சண்டை போடுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அப்போது டேங் தான் ஜூஸ் எடுத்துகிட்டு வரான். ஜூஸ் எடுத்துகிட்டு வரும்போது ரென் அதை பார்த்துட்டு, ஆமாம் டேங் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் சுத்தமாக மறந்துட்டேன், நான் போய் பார்த்துட்டு வரேன், பாய். மீனும் பாய்டா. ஆனால் விளையாடணும் வரேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு தெரிச்சடிச்சு ஓடுறா. கரெக்டாக ஓடும்போது ஜங்குக்கும் ஜூனும் உள்ளே வராங்க. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, எதுக்கு இப்படி ஓடுறா? ஒன்றும் இல்லைப்பா, மீனு வேலையை காத்திருப்பா அதான். ஆமாம்ல மீனுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஜூனும் உள்ளே வராங்க. ஸோ ஜங்குக்கு நேராக போயிட்டு மீனுக்கிட்ட, என்ன அடித்தாங்க, என்னமோ வேலை பார்த்துருக்கீங்க போல்,
அவளை செம்மையாக விளையாட வச்சு செம்மையாக அடித்து நிறையாவது பண்ணேன். அவளை அடித்து இன்னொரு தெரியாமல் அவளை அடிச்சிட்டேனே. எப்படி? ஐயோ செல்லம், ஏன் செல்லம், என்னோட பொண்ணல அப்படி தான் இருப்பேன். மீனு சூப்பர், தேங்க்யூண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அங்கே ஓரமாக நின்று அவன் இடுப்பில் கையை வச்சுட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, ஜூன், நம்ம நம்ம ஈவினிங் போகிறோம்ல, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? என்னப்பா? ஈவினிங் ஆமாம். பண்ணிட்டேப்பா, நானும் பண்ணிட்டேன், மீனுக்கும் எடுத்து வச்சுட்டேன். என்ன வேணும்? ஆமாம் எடுத்து வச்சுட்டேன். அப்பா வா, ரூமுக்கு போகலாம். அம்மா ரூமுக்கு போகிறோம், நீ பாருமா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரோடைய குடுன்னு ரூமுக்கு ஓடிடுறாங்க. ஸோ டேங் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ இதுங்க படுத்துகிற பாடு இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆக ஈவினிங் போல் 4 பேருமே கிளம்பி இதுக்கு போகிறாங்க, பீச்சுக்கு போகிறாங்க. ஸோ போகும்போதே போகிற வழியெல்லாம் அரட்டை தான், செம்ம ஜாலியாக செம்ம என்ஜாய்மெண்ட்டோடு போயிட்டுருக்காங்க. அண்ட் அங்கே போய்ட்டும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. ஈவினிங் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு மீன்ஸ் அந்த மாதிரி வீடு கட்டி, கோட்டை கட்டி, கோயில் கட்டி, என்னென்னமோ கட்டி எல்லாத்தையும் விளாண்டுட்டு ஜாலியாக திரும்பி வராங்க. ஸோ திரும்பி வரும்போதே வந்து 2 பேருமே, அதாவது மீனும் சரி ஜூனும் சரி நல்லா தூங்கிடுறாங்க. அண்ட் டேங்கும் ஜங்குக்கு மட்டும்தான் முடிச்சுட்டு வராங்க. டேங் வந்து ஒரு நல்ல ஒரு பாட் போட்டு வைப் பண்ணிட்டு வரான். ஜங்குக்கு வந்து அப்படியே ட்ரைவ் பண்ணிக்கிட்டே டேங் ஓர கண்ணில் பார்த்துட்டு வரான். ஸோ இது வந்து நம்ம டேங்குக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஜங்குக்கு வந்து எப்போ கார் ஓட்டினாலும் அவன் பக்கத்தில் இருந்தால் ஓர கண்ணில் அடிக்கடி பார்ப்பாங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். இப்போது டேங் தான், சரி ஓரக்கண்ணில் பார்த்தது போகிறோம், நேராக பார்த்து ஓட்டு. நான் ஒன்றும் உன்னை பார்க்கலையே. அப்படியா? பார்க்கலையா? சரி, நீ பார்ப்பியோன்னு நினச்சேன். நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அதை தான் சொல்கிறேன், நேராக பார்த்து வண்டியை ஓட்டு. சரி ஓட்டுறேன். சரி ஓட்டு போ. ஓட்டிகிட்டு தானே இருக்கேன். ஆமாம் ஓட்டிகிட்டு தான் இருக்க. இதுக்கு மேலே நீ ஓட்டினேன்னு வையேன், சைக்கிளில் நான் நடந்து போகிறோன்னே நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிடுவான். என்னது? கொஞ்சம் ஸ்பீடை பாரு, எந்த ஸ்பீடில் போகிறேன்னு. போடா, அவங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டாங்க. எனக்கும் செம்ம டயர்டாக இருக்குது, தூக்கம் வருது. தூக்கம் வருதா? உனக்கு தானடி. வரோம் வா, வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு இன்னைக்கு. நீயும் வா, உனக்கு இருக்கு, உனக்கு நிறைய இருக்கு, வா. அப்படியே அடிச்சலாம், அப்படியே அடி பாப்பா. ஏய் ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டுறா. நான் உன்னை இதை சொல்லிவிடுவான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வண்டி ஓட்டிகிட்ருக்கான். ஸோ இப்படியே அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜங்குக்கு வந்து ஜூனையும் அவங்க வந்து மீனுவையும் தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படி அவங்க வீட்டு டோருக்கு வரும்போது வாசலில் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு கையில் ஒரு பிளாங்கெட்டும் ஒரு பில்லோவும் இருக்குது. ஜங்குக்கு வந்து அதை பார்த்துட்டு, இந்த பொண்ணு எதுக்கு இங்கே நிற்கிது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே வரும்போதே, அங்கிள் ஆண்டி எங்கே கிளம்பிட்டீங்க? அதுவாப்பா, நாங்கள் தான் வெளியில் போகிறோன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோமே. ஆமாம் சொல்லியிருந்தான். என்னைக்கு தானா? ஆமாப்பா இன்றைக்கி தான். அதான் 2 அவங்க வீட்டில் விட்டு போகலான்னு வந்தேன். என்னது, வீட்லையா? ஆமாப்பா, நைட் டைமில் தனியாக இருக்க முடியாது. ஒரு 2 days தான், எங்கள் அக்கா வந்துடுவாங்க. என்ன ஆண்டி? 2 days தான்ப்பா, எங்கள் அக்கா வந்துடுவாங்க. ஓ 2 days. 2 days-ஆ? இன்னைக்கு எதுவும் நடக்காதோ? நடக்க வாய்ப்பே இல்லை ஜங்குக், சுமார். என்னடா சுமார்? சரி ஆண்டி, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு எல்லோரும் உள்ளே வராங்க. ஸோ அவங்க அம்மா அப்பா ஓகே நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. இப்போது ஜங்குக்கும் மீனையும் ஜூனையும் கொண்டு போய் அவங்க ரூமில் படுக்க போட்டு வெளில வராங்க. வெளில வரும்போதே அவள் அப்படியே சுற்றி திட்டுன்னு முழிச்சிட்ருக்கா. அப்போட்டே ரென், அந்த ரூம் ஃப்ரீ தான், அந்த ரூம் கெஸ்ட் ரூம் தான், நீ யூஸ் பண்ணிக்கோ. ஓகே டேங், உங்கள் ரூம் எதுக்கு கேட்குற? ஏன் ஜங்குக்கா? என்ன ஜங்குக்கா? நீ வாய் மூடு. எது கேட்குற? இல்லை, நைட் ஏதாவது தேவைன்னா கேட்குறதுக்கு கேட்டேன். ஃபோன் வச்சுருக்கல, கால் பண்ணி கேளு. போ, அந்த ரூம் போ, ஓட போ.
அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடுறான். இங்கே ஜங்குக்கு சமூகம் வந்துருச்சு. உங்கள் ரூம் எதுன்னு கேட்ட உடனே அதை டேங் பார்த்துட்டு, ஜங்குக்கா ஏன் அப்படி கத்துற? நீ ஃபஸ்ட்டு ரூமுக்கு வா. சரி நீ இப்போ வரேன். ரென் என்ன ரன் சுமார் ரென் சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன் டேங் சாப்பிட்டேன். சரி நீ படுத்துக்கோ, நான் காலைல வந்து பார்க்குறேன். என்னத்த பார்ப்பேன்? ஜங்குக்கா நான் ரூமுக்கு போகிறேன், வா போய் தொலை ஃபஸ்ட்டு, நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே கோச்சிக்கிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறான். ரூமுக்குள்ளே போயிட்டு அவன் ஒரு மாதிரி கோவத்தில் உட்காந்துருக்கான். இப்போது டேங் தான் அப்படியே போய் டோர் லாக் பண்ணிட்டு, என்னடா ஏன்டா அப்படி பண்ணுற, என்ன தாண்டா ஆச்சு உனக்கு? இங்கே பாரு டேங், எனக்கு அவ்வளோ பிடிக்கவே இல்லை. என்ன ஜங்குக்கா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு முன்னாடி போய் அவனோட லேப்பில் அவனை ஃபேஸ் பண்ண மாதிரி அப்படியே உட்காந்துக்கிறான். ஸோ அப்படியே ஜங்குக்கை வந்து ஃப்ரெண்ட் ஹக் பண்ணிக்கிட்டு அவன் லேப்பில் உட்காந்துருக்கான் டேங். அவன் இப்போது என்ன ஜங்குக்கா அதெல்லாம், அவள் சின்ன பொண்ணு, ஏன் இப்படி நீ பண்ணுற? அம்மா அதான் அவன் வந்துட்டு பேசுகிறது பழகிறத பார்த்தாலே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுதுட்டான். பொசசிவ் ஆகுதா? டேய் சின்ன பொண்ணு மேலேயா? சின்ன பொண்ணும் பெரிய பொண்ணும், பெரிய பையனும் சின்ன பையனும், எனக்கு பொசசிவ் ஆகுதுன்னா ஆகுது தான். சரியான போ, நீ எனக்கு கிஸ் பண்ணாதானே விடு. ஏன் சாருக்கு என்னமோ நான் கிஸ் பண்ணால் பிடிக்காதுங்கிற மாதிரியே பண்ணுற? அது எனக்கு நீ கிஸ் பண்ணால் பிடிக்கும், ஆனால் நீ பண்ணது எனக்கு பிடிக்கல. என்னது? அவளை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து பிடிக்கல. ஜங்குக்கா நீயே யோசிச்சு பாரு, இப்போ நம்ம பொண்ணு மீனும் இருக்கா, நம்ம வெளியில் போகிறோம், அவளை இந்த மாதிரி பக்கத்தில் விட மாட்டோமா? ஏன் விடணும்? நான் ஏன் விடணும்? நானும் விட மாட்டேன். அவனுக்கு அண்ணன் எதுக்கு இருக்கான், அவன் பார்த்துப்பான். சரி அவனுக்கும் வேலை இருக்குன்னா ஏன் அவனுக்கு அப்படி என்ன வேலை? அவனுக்கு அப்படி என்ன வேலைங்கிறேன்? ஜங்குக்கா ப்ராக்டிக்கலாக யோசி. அப்படின்னா கூட என் பொண்ணு நான் தனியாக என் வீட்டில் விட்டே போவேன். என்னது? ஆமாம், நான் அவ்வளோ தைரியமாக அவளை வளர்ப்பேன், தனியாக வீட்டில் இருக்க அளவுக்கு நான் வளர்ப்பேன். ஓ சரி, நீ வளர்ப்ப, அவங்க வளர்க்கல, போதுமா? அழுதுருவேன். சரி அழுதுரு, நான் பார்த்துக்குறேன், போடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ரிவர்ஸில் படுத்துடுறான். இப்போது டேங் அப்படியே அவன் மேலே படுக்கிறான். ஸோ ஜங்குக்கு மேலே டேங் இருக்கான். டேங் அப்படியே ஜங்குக்கோட ஹேர் அப்படியே கோதி விட்டுக்கிட்டு, ஏன்டா அப்படி சின்ன பிள்ளை மாதிரி பண்ணுற? சின்ன பிள்ளை மாதிரி? நாளைக்கு பாப்படி என் சின்ன பிள்ளை வேலையா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் அப்படியே சைடில் தள்ளி விட்டு அவன் இப்போ மேலே வரான். மேலே வரும்போது டேங் தான், ஜங்குக்கா வேண்டாம், நம்ம பசங்க இருந்தால் மட்டும் பரவாயில்ல, அவளுக்கு வயசு நிறையா கொஞ்சம் இருக்குது, அவளுக்கு என்ன நடக்குதுன்னு நல்லா தெரியும், கொஞ்சம் சும்மாரு, வேண்டாம். எவ்வளோ இருந்தால் எனக்கு என்ன, ஐ டோன்ட் கேர் தங்கம். ஜங்குக்கா விட்டுறோம், விட்டு விடலாம் நல்லா விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவனோட வேலையை பார்த்துட்ருக்கான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் 2 பேரும் நல்லா படுத்து தூங்கிட்டுருக்காங்க, அதாவது ஜங்குக்கும் டேவும். ஸோ இப்போது யாரோ வந்து டோரை நாக் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஜங்குக்கு தான் அப்படியே தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு யாருன்னு பார்த்தா வெளியில் மீனு தான் கதவை தட்டிகிட்ருக்கா. ஸோ ஜங்குக்கு அப்படியே எழுந்திரிச்சு போய் டோரை ஓப்பன் பண்ணால் மீனு அப்படியே ஜம்ப் ஆகி ஜங்குக்கு மேலே ஏறிக்கிட்டு, அப்பா குட் மார்னிங், அம்மா எங்க? அம்மா அப்படி தங்கம் அவங்க தூங்கிட்டுருக்கா, வா போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே போய் பெட்டில் படுத்துடுறான். ஸோ அப்படியே பெட்டில் படுத்த உடனே மீனு வந்து அப்படியே டேங் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு, அம்மா குட் மார்னிங். குட் மார்னிங் தங்கம், என்ன காலைல சீக்கிரமாக வந்துச்சிட்டிங்க? சீக்கிரமாவா? இல்லையே, நீங்கள் தான் இன்றைக்கி லேட், நீங்களும் அப்பாவும் லேட். ஆனால் அப்பா எப்போவுமே லேட், நீங்கள் இன்றைக்கி ரொம்ப லேட். லேட்டா? ஓகே, அதான் உனக்கு நீங்கள் ஸ்கூல் கிடையாதுல்ல?
அம்மா நான் தான் லீவில் இருக்கேனே, எனக்கு ஸ்கூல் கிடையாது, அண்ணனுக்கு ஸ்கூல் கிடையாது. ஓகே, அப்போ அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கவா? அம்மா நான் ப்ளே பண்ணலாம்ல, ப்ளே. அப்பா வரைச்சிக்கோங்கடா ப்ளீஸ். அம்மா பாவம்ல, அம்மா கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறான். சொல்லும்ல, போங்க. அப்பா வா விளையாட போகலாம். அதான் அப்பா எந்திரி, அப்பா தூங்காத அப்பா. சொல்லுங்க ப்ளீஸ், தூக்கம் வருதுடா, டயர்டாக இருக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனு 2 பேரையும் எழுப்பி பார்க்குறா. பட் 2 பேருமே எந்திரிக்கிற மாதிரி இல்லை. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே சலிச்சு போயிட்டு, ஓகே நான் போய் அண்ணாவை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி வரும்போது 2 ரூமை விட்டு வெளியில் வரா. அப்போது மீன் அதை பார்த்துட்டு பா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா, ரொம்ப சவுண்டாக கத்திடுறா. ஸோ டக்குன்னு ஜங்குக்கும் டேக்கும் ஒரு மாதிரி பயந்துட்டு வெளியே ஓடி வந்து பார்த்தா மீன் அப்படியே பயந்துட்டு நிற்கிறா. ஸோ டே அவங்க வேகமாக போயிட்டு மீனுவை தூக்கிட்டு என்னாச்சு ஏன் கத்துன? அம்மா அது ஓகே அது யாரும் இல்லை 2 யாரு 2 அக்கா ஆப்போசிட்டில் இருக்காங்க, அந்த அக்கா. ஓகே, ஒன்றும் இல்லை அம்மா ஒன்றும் இல்லடி தங்கம், ஒன்றும் இல்லை. அம்மா இருக்கு யாரும் ஒன்றும் இல்லை. அம்மா அவங்க எப்போ வந்தாங்க? அவங்களா நைட்டு வந்தாங்க. ஓகே அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜூனும் எந்திரிச்சு வந்துடுறான். டக்குனு என்ன பார்த்தோன்னே அம்மா ஜூன் அம்மா இங்கே இருக்கேன் அம்மா அது ஓகே அது யாரும் இல்லை, 2 அக்கா ஆப்போசிட்டில் இருக்காங்களா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்படி பயப்படுற அளவுக்கு அங்கே என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தா 2 தான் நின்றுட்டுருக்கா. பட் எப்படின்னா தலையெல்லாம் நல்லா விரித்து போட்டு மூஞ்சிக்கு முன்னாடி ஒரு 4 முடியை போட்டு அப்படியே ஒரு மாதிரி பேய் மாதிரி வந்து நின்றுட்டுருக்கா. ஸோ அவள் அந்த தூக்க கலக்கத்தில் பேய் மாதிரி வந்து நிற்கிறது இவங்களுக்கு இல்லை, ஜங்குக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, ரென் என்னது இது, கொஞ்சம் மூஞ்சில் இருக்க முடிய விலக்கி விடு. ஐம் ஸோ சாரி, நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் அப்படி தான் சுற்றிட்டுருப்பேன், சாரி. மீனு பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கை வைக்க போகிறா. அப்போ மீனு ஓகே ஒன்றும் இல்லை அது யாரும் இல்லை ஓகே, பயப்படாது. சாரி நான் தொடரல சாரிட்டே அவங்க, நான் ஏதோ பழக்க தோஷத்தில் சாரி. இட்ஸ் ஓகே உன் தப்பு ஒன்றும் இல்லை, அவன் கொஞ்சம் பயந்துட்டா. ஜூன் அம்மா ஓகே பயப்படாதீங்க அது யாரும் இல்லை, 2 ஓகே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஜங்குக்கிட்ட ஓடி போயிடுறான். ஜங்குக்கு அப்படியே அவனை தூக்கி வச்சுக்கிட்டு, ஸோ இப்போ ஜங்குக்கு தான், ரென் ஃபஸ்ட்டும் முடியெல்லாம் எடுத்து ஒழுங்கா இது பண்ண, பசங்க பயப்படுறாங்கல்ல. ஓகே சாரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன், இரு நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு போகலாம். இல்லை ஃப்ரெஷ்லாம் ஆகணும்னா வீட்டுக்கு தான் போகணும், நான் வீட்டுக்கு போயிடுறேன். ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறா. ஸோ அந்த பக்கம் ஜூனும் மீனும் தான் ரொம்ப பயந்துடுறாங்க. அதில் மீனும் ரொம்பவே பயந்துட்டா. ஸோ அப்படியே அவங்கள அப்படியே கன்சோல் பண்ணி இதெல்லாம் பண்ணி அப்படியே நார்மலைஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆன பிறகு வந்து அவங்க சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் டேங்கு ஞாபகம் வருது, இன்னும் வந்து ரென் வந்து வரலன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் அப்படியே ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக்கா இல்லை ரென் இன்னும் வரல, என்னென்னு போய் பார்த்துட்டு வரியா? வருவாடாடுறா. ஜங்குக்கா போய் பார்த்துட்டு வா, அவன் ஒருத்தன் படுத்துறான், சரி இரு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் பார்க்க போகிறான். அங்கே போனால் அவள் அப்படியே கிளம்பி இங்கே வெளில வரா. ஸோ ஜங்குக்கா அதை பார்த்துட்டு, என்னம்மா ரென் எங்கே கிளம்பிட்டேன், சாப்பிடல? நான் சாப்பிட்டேன் அங்கிள். சாப்பிட்டியா, வெளில போறியா? ஆமாம் அங்கிள், இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, அதான் வெளில போகிறேன். சரி பார்த்து போயிட்டு வா.
ஓகே அங்கிள் பாய். டேங்கிட்ட சொல்லிவிடுங்க. சொல்லிடுறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வரான். வரும்போதே நான் அங்கிளாம் டாங் டாங் இவ்வளோ வர்ற கோவத்துக்கு ஃபஸ்ட்டு இவனை போட்டு மிதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வரான். உள்ளே வரும்போதே என்னாச்சுடா, என்ன நீ மட்டும் தான் வர? சாப்பிட்டாலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறாலாம், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. உண்மையாவா? அந்த அண்ணனா? ஓகே ஓகே. என்ன சொல்கிற? ஆமாம்மா, அவங்க தினமும் வந்து ஒரு அண்ணன் கூட தான் போவாங்க, ஒரு அண்ணன் கூட தான் வருவாங்க. அண்ணனா? ஆமாம், அதோ 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 அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் தான் அங்கே இருக்க கிளாஸ் டோர் வழியாக ஒருத்தனை காட்டுறான். ஸோ அவன் வந்து நல்லா ஃபுல்லாக டிப்டாப்பாக ஃபேஸ்லாம் கவர் பண்ணிட்டு பாடி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு நிற்கிறான். ஸோ ரெண்டும் வந்து போயிட்டு ரொம்ப சீக்கிரட்டாக வந்து ஓகே ஓகே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏதோ திருட்டுத்தனமாக ஏறி போகிறா. ஸோ ஜங்குக்கு வந்து அதை பார்த்தோன்னே செம்ம சிரிச்சுக்கிட்டே அப்பா என்னோட கஷ்டமெல்லாம் தீர்ந்துருச்சுப்பா. ஏன் என்ன, அவளுக்கு தான் ஆள் இருக்கே, அப்புறம் என்ன? ஓ உனக்கு அது தெரியாதா? என்னது உனக்கு தெரியுமா? எனக்கு அதெல்லாம் முன்னாடியே தெரியுமே. என்ன சொல்கிற நீ? அவளுக்கு ஆள் இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். என்னடா சொல்கிற? ஆமாம், என்கிட்ட ஒரு நாள் சொன்னா. ஸோ நானும் சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நீயும் நானும் லவ் பண்ண ஸ்டோரிலாம் சொல்லிகிட்டு இருந்தேன். அண்ட் அப்புறம் அவளும் சொன்னான், அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆள் இருக்குது, பேரண்ட்ஸ்க்கு தெரியாது, கொஞ்ச நாள் ஒர்க் போயிட்டு அப்புறமா சொல்லிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். உண்மையாவா? ஆமாம். அப்புறம் உன்கிட்ட சொல்லாமா வேணாமான்னு கேட்டா. அப்புறம் அவளே வந்து வேணாம் ஜங்குக்கிட்ட சொன்னால் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் சொல்லிவிடுவாங்க, ஸோ அதனால் வேணாம், அவர் ஒரு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டா. அதுலேருந்து ஒன்று அங்கிள் கூப்பிட்றா. அட பாவீங்களா, இது தெரியாமல் போச்சு எனக்கு. அப்பா, நீ அங்கிளாப்பா? ஏன்டா இவ்வளோ நாள் அவள் என்ன அங்கிள்னு கூப்பிட்டு தான் எனக்கு தெரியாதா? இல்லைப்பா, அது அவள் சும்மா கூப்பிட்றான்னு நினச்சேன். ஆனால் நீ இப்படி ஒரு பூமர் அங்கிள் எனக்கு தெரியலையே. என்னது பூமர் அங்கிளா? உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது? அவள் தான். அவளுக்கு வரட்டும், இன்னைக்கு வரட்டும், பிச்சிடுறான் அவளை. ஓகே பாய் பாய். எங்கே ஓடுற? மீனு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே மீனை துரத்திட்டுருக்கான். ஸோ பின்னாடியே வந்து ஜூனும் மீனு அங்கே போங்க அப்பா இங்கே வர ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி ஓடுறான். இவங்களாம் ஓடட்டேன், அவங்க மட்டும் சும்மா இருப்பானா என்ன? அவனுமே பின்னாடி எழுந்திரிச்சு ஓடிட்டு 4 பேர் அந்த வீட்டுக்குள்ளே ஓடி பிடிச்சி விளாண்டுட்ருக்காங்க. ஸோ அப்படியே அங்கே ஒரு ஹாப்பி ஃபேமிலி வந்து இருக்குது. ஓகேடா, அதோட இங்கே வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இது ஒரு பர்த்டே ரிக்வெஸ்ட், அவங்களுக்கு வந்து விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா. பாய்.